வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து லூப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒயில் லூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம விவாதிக்க போகிறது என்னென்னா ஒயில் லூப் அப்படிங்கிறது. ஸோ இது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம், ஸோ முதல்ல பார்க்குறதா இருக்கலாம். ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒயில் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கான ஒருத்தவர், அதாவது இஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இவர். அந்த இஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள், அதாவது ஒரே ஒரு தடவை வந்து வேலையை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் ஒயில் அப்படிங்கிறது ரெண்டுமே கண்டிஷனை செக் பண்ணுறவர் தான். ஒயிலும் கண்டிஷனை செக் பண்ணுறவர் தான், இஃப் அப்படிங்கிறவரும் வந்து நமக்கு அந்த கண்டிஷன் செக் பண்ணுறது, அதுவும் வந்து கண்டிஷனை செக் பண்ணுறது தான். இவரோட என்னென்னா கண்டிஷன் வந்து எத்தனை தடவை வேணாலும் செக் பண்ணிகிட்டே இருப்பார். இது ஒரே ஒரு தடவை தான் செக் பண்ணுவார். இவ்வளோ தான் நமக்கு வந்து வித்தியாசம். நம்ம இதை வந்து ஒரு தடவை தான் செக் பண்ணணும், நிறைய தடவை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நாம் வந்து கண்டிஷன் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஒயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேலை வந்து ரிப்பீட்டடான ஒர்க்காக இருக்கலாம், ஒரே ஒரு தடவை பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், இன்ஃபைனைட் டைம்ஸ் பண்ணுறக்கூடிய ஒர்க்காகவும் இருக்கலாம், சரிதானே? அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் இருக்கணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும், அதாவது பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி. பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது. பெட்ரோல் இல்லாமல் நீ மற்ற எந்த வேலையை பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி கண்டிப்பாக பிரைமரி பெட்ரோல் இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகணும், ஃபியூவல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஃபியூவல் இருந்தால் வண்டி வந்து என்னது என்ஜின் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஃபியூவல் இல்லைன்னா என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் மீனிங். அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் பூலியன் அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், பிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ அப்படின்னு நான் வச்சுறேன். ஸோ இந்த வந்து ஒயில் அப்படிங்கிறவர்கிட்ட நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன், அதாவது பூலியன் வந்து ட்ரூவாக இருக்காரா, ரைட் தானே? இஃப் வந்து ட்ரூ செக் பண்ணி பார்ப்பார்ல, அதே மாதிரி இந்த ஒயிலுங்கிறது ட்ரூவாக இருக்காரா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பார். ஆமாம், பூலியன் வந்து பிஎல் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம், சரி தானே? ஓகே, இப்படி வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், வந்து ட்ரூ அப்படிங்கிறதான் கொடுத்துட்டோம். அப்போ நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு சிங்கிள் கண்டிஷன் கிடையாது. அதாவது இஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு தடவை என்ன ஆகுனா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரே ஒரு தடவை ஆமாம் கண்டிஷன் ட்ரூ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயில் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லூப் யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா, லூப்பிங். இது வந்து திரும்ப பண்ணுறது. என்ன, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ஒர்க் என்ன ஆகும், திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மீனிங் என்னது, பூலியன் ஒவ்வொரு தடவையும் ட்ரூ அப்படின்னு வரும். அப்போ இந்த வெல்கம்ங்கிறது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஜாவா சி ஒயில் லூப் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுவோம். நவ் ஜாவா ஒயில் லூப் பாருங்க பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. வெல்கம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, திரும்ப இன்ஃபினிட் டைம்ஸ். அப்போ நான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நான் சொல்லலை. அப்படின்னா பைக்கு போய்கிட்டே இருக்கும், என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு, ஃபியூவல் வந்து தீரவே இல்லை. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபியூவல் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஃபியூவல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு என்ஜின் ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ஜின் வந்து எப்போ ஸ்டாப் ஆகணும், ஃபியூவல் வந்து இதை நான் இடையிலேயே பிரேக் கொடுத்து நிப்பாட்டலாம். அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, பிரேக் கண்டினியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. இதை நான் வந்து என்ன ஸ்டாப் பண்ணவே இல்லை, பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பூலியன் அப்படிங்கிறவரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ்னா என்ன ஆகும், ஒரு தடவை உள்ளே வரும், பிரிண்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும், பூலியன் ஃபால்ஸ்னு ஆகும். அப்போ பூலியன் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுது, அடுத்த தடவை இந்த ஒர்க் நடக்காது. அதாவது கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது, ஃபால்ஸ், கரெக்ட் தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 செகண்ட் இதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நவ் பி ட்ரைவ்க்கு போய்க்கிறேன். நவ் சிடி பெரியார் பயிலகம். ஸோ இதில் வந்து சிடி கோர் ஜாவா அப்படிங்கிறதுல போயிடுறேன். நவ் ஜாவா சி இதில் வந்து என்ன பண்ணோம், ஒயில் லூப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருந்தோம், ரைட் தானே? ஸோ ஒயில் லூப் டாட் ஜாவா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருந்தோம். நவ் கம்பைல் பண்ணியாச்சு. நவ் ஜாவா ஒயில் லூப் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்னன்னா, வெல்கம் சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். என்னன்னா, இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி இருந்தால் மட்டும் இந்த வேலையை பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா இந்த வேலை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் முன்னாடியே ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம்.
ட்ரூ இப்படின்னு அசைன் பண்ணிட்டேன். இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது, முன்னாடியே கண்டிஷன் கிடையாது, ஃபால்ஸ். அதாவது முன்னாடியே பெட்ரோல் எதுவுமே இல்லை, பெட்ரோல் இல்லைன்னா இன்ஜின் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி முன்னாடியே கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ மற்ற வேலை எதுவும் நடக்குமானா மற்ற வேலை எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை ஒன்ஸ் அகைன் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். பாருங்கள், எனக்கு எந்த அவுட்புட்டும் வரல. ஸோ முன்னாடியே எனக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆனால் எந்த வேலையுமே நடக்காது. அப்போ ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த வேலையை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அந்த வேலையை பண்ண மாட்டோம். அந்த சுச்சுவேஷனில் வி ஆர் ஃபாலோவிங் ஒயில் லூப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டூ ஒயில்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.